ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகா பொடி. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. காப்பிடி உலக்குக்கு ஒரு உலக்கு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். மானிப்பிடி உலக்குக்கு ஒரு உலக்கு தொளி உளுந்து எடுத்திருக்கேன். கைக்கு ஒரு குத்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு தொளி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானலியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகா வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தொளி உளுந்து போட்டு அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிடுவோம். கருகிராமல் பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வத்தல் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா பருப்பு 2 பருப்பையும் பல்ஸ் மோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றா சேர்த்தே பல்ஸ் மோடு போட்டுக்கலாம். போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வத்தலை நல்லா திரிச்சதுக்கப்புறம் அந்த பருப்பையும் அதோடு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா காயம், உப்பு 1/4 ஸ்பூன் காயம் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு திரிச்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா திரிச்சிருங்க. இது வெள்ளைப்பூடி இட்லி பொடி ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்கள் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.